பலருக்கும் பரிச்சயமான மேற்கு தொடர்ச்சி மலை படத்துல நடிச்ச கதாநாயகன் நடிச்சிருந்த ஆண்டனி அவர்கள் வந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அவங்க வந்து திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய மேற்கு மரியநாதபுரம் நினைக்கிறேன், அந்த ஏரியால வந்து ஆக்கிரமிப்புகள்லாம் அகற்றப்படுறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை வந்து வெளியிட்டிருந்தாங்க. நம்ம சேனல்ல கூட அதை பத்தின செய்திகள்லாம் வந்து வெளியாயிருந்துச்சு. என்னதான் அங்க நடக்குது, என்ன பிரச்சனை? திண்டுக்கல்ல பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல ஆக்கிரமிப்புகள் எல்லாமே அகற்ற பணி வந்து ரொம்ப தீவிரமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன சொல்றது, திடீர்னு வாழ்ந்த இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னா யாருக்குமே சிரமம் இருக்கதான் செய்யும். இதுல ஒரு பகுதியா பாத்தீங்க அப்படின்னா மேற்கு மரியநாதபுரம். அந்த இருக்கக்கூடிய மக்கள் நீண்ட காலமா கிட்டத்தட்ட 50-60 வருஷத்துக்கு மேல வந்து அங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு ரேஷன் கார்டு இருக்கு, ஆதார் கார்டு இருக்கு, மின் வசதி இருக்குதுன்னு எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. சிறுபான்மை மக்கள் தான் அங்க ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க. ஸோ இவங்க அந்த இடத்துக்கு மைக்ரேட் ஆகி போய் கிட்டத்தட்ட 60 வருஷம் ஆயிடுச்சு. இதுல இந்த முக்கியமா சொல்லக்கூடிய இந்த மேற்கு தொடர்ச்சி மலை நடிகர் அவர் வந்து அந்த பகுதியில தான் வந்து பறந்து வளர்ந்து எல்லாமே இருந்திருக்கிறாரு. பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு அவர்களுக்கு ஏதாவது வந்து கவர்மெண்ட் வந்து அவங்களை வந்து திருப்திப்படுத்துறமான விஷயங்களை வந்து செய்யணும். வயதானவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எப்படி அங்க ஒரு 250 குடும்பம் இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல, இப்ப ரீசெண்டா இந்த ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு என்ன காரணம்? அவங்க காலி பண்ண சொல்றதுக்கு இவ்வளவு நாள் விட்டுட்டு இப்ப திடீர்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? அதாவது இது அதாவது அரசாங்கத்துடைய ஒரு பணி. இதை வந்து நம்ம இப்ப செஞ்சீங்க அப்ப செஞ்சீங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. அந்த இடத்துக்கு பக்கத்து இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பட்டா போட்டு நிலங்கள்லாம் விற்பனைக்கு வந்து இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ சம்பந்தப்பட்ட அந்த ஒரு தனியார் நிறுவனத்தை சேர்ந்தவங்க ஒரு பெட்டிஷன் போட்டு அப்புறமா கோர்ட்டுக்கு கொண்டு போய் இந்த வழிமுறைகள்லாம் செய்யறதாக வந்து தகவல்கள் வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது. ஒரு சட்டம், ஒரு செயல், அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குதுன்றத இந்த விஷயத்துல நாம வந்து இது பார்க்க முடியுது. இந்த மேற்கு மரியாதைபுரம் மக்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல வந்து அரசாங்கம் வந்து அவர்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும். அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுத்து எந்த மாதிரி அவர்களை திருப்திப்படுத்த முடியுமோ அந்த மாதிரி அவர்களுக்கு தேவையான செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றது தான் எல்லாருடைய இதா இருக்கும். நம்மளுக்கும் அதே தான் எண்ணம். அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கு? அவங்க அங்கேயே இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஒரு குளம் இருக்கு, அதுக்கு பக்கத்துல வந்து அந்த வீடுகள் வந்து அங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே அகற்ற சொல்றாங்க. அப்ப மனுஷன் எங்கதான் வாழ்வான்? அவங்க கேள்வி கேட்கிறாங்க. இப்ப மனுஷன் எங்கதான் வாழ்றது? நீர்நிலைக்கு பகுதியில பக்கத்துல இருந்தா தானே விவசாயம் செய்வான், அவன் வாழ முடியும், எல்லாம் பண்ண முடியும். அப்ப எங்கேயோ கொண்டு போய் நீர்நிலைனால பிரச்சனை வருது அப்படின்னா, அதுவும் இத்தனை வருட காலமா அந்த நீர்நிலைகளுடைய அந்த மாறுபாடுன்றது பெருசா கிடையாதுன்றது குறிப்பிடுறாங்க. ஸோ எங்களுக்கு இதனால பாதிப்பு இல்லாத பட்சத்துல எங்களையே அகற்றுறீங்க அப்படின்றது தான் அந்த மக்களுடைய கேள்வி. கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? அங்க வந்து ஆக்கிரமிப்பு நிலம்ங்கிற ஒரு ரீசன் மட்டுங்களா, இல்ல வேற எதுவும் சுகாதாரனால பாதிப்பா இருக்காங்க? ஆக்கிரமிப்பா இருக்கிறதுனால இதை வந்து இப்ப அதுக்கு வந்து இடம் தரதா எதுவும் சொல்லியிருக்காங்களா? இடம் தரதா குறிப்பிட்டிருக்கிறாங்களா? ஒரு மக்களுடைய எண்ணத்துல இருந்து நீங்க யோசித்து பார்க்கணும். இப்ப எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி சொந்த வீடு இருக்க போறது கிடையாது. வாடகை வீடு இருக்கும். அவங்களும் வந்து ஒரு 40-50 வருஷம் ஒரு வாடகை வீட்டுல இருந்திருக்கலாம். அவங்க ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்போது அவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமான மனநிலையை உண்டாக்கக்கூடியதா இருக்கும். அவங்க வந்து இதே மாதிரி தானே ஒரு பட்டா இல்லாத நிலத்துல வந்து அவங்க குடி இருக்கிறாங்க. ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல கவர்மெண்ட் அவங்கள வந்து வெளியேற சொல்றாங்க. அப்ப அவங்க வந்து அதை ஏத்துக்கிட்டு அவங்க கொடுக்குற இடத்துக்கு போகலாம் இல்லைங்களா? அவங்க ஒன்றும் எப்பயுமே வந்து ராஜா வீட்டு பிள்ளைகள்லாம் கிடையாது. அவங்க அன்றாடம் காட்சிங்க. டெய்லி அவங்க வேலை பார்த்தாகணும். தோல் ஷாப்பில் போய் வேலை பார்க்குறாங்க, ஏதாவது கட்டிட தொழிலுக்கு போகிறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை பார்த்து தான் அவங்க வந்து ஒரு சிறுக சிறுக சேமிச்சு அவங்களால முடிஞ்சதை செய்யறாங்க. இன்னும் ஆக்கிரமிப்பை அகற்ற போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் அரசாங்கத்துல இருந்து யாரும் நேரடியா வந்து பேசல. ஒண்ணு அங்க ஆய்வுகளை வந்து இன்னும் மேற்கொண்டு அந்த இடத்துல பிரச்சனை இல்லையா, இவங்க இருக்கலாமா இல்ல வேணாமா அப்படின்றத பார்க்கணும். அப்ப இப்ப இத்தனை வருஷத்துக்கு அவங்க இதை சொல்லி ஓட்டு வாங்கின அமைச்சர்களை எல்லாம் அங்க வர வச்சு கேள்வி கேட்கணும். அப்ப அது அமைச்சர்கள் தெரியலையா அவங்களுக்கு அப்படிங்கறது அங்க இருக்கிற மக்களோட கேள்வியா இருக்கு. இத்தனை நாள் வந்து இதை சொல்லி என்கிட்ட ஓட்டு வாங்கின இல்ல, அதற்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க. கண்டிப்பா இந்த காரணம் இன்னைக்கு இல்லைன்னு வந்துருச்சு. நீ எனக்கு ஏதோ ஒண்ணு பண்றீங்கன்னு சொல்றீங்க, ஓட்டு வாங்குனீங்கல்ல, அதுக்கான காரணம் சொல்லுங்க. அவ்வளவுதான். நம்மளுக்கு இந்த மாதிரி புது அரசாங்கம் வந்திருக்கு, பட்டா கிடைச்சிரும்னு நினைக்கிற இடத்துல மொத்தமா காலி பண்ணுங்கன்னு டக்குன்னு வர்றது வந்து அவங்களுக்கு கண்டிப்பா எல்லாருக்கும் சிரமமா இருக்கும். சோ இந்த விஷயத்துல கூடிய விரைவில் அந்த மக்களுக்கு ஒரு மனம் நிம்மதி தரக்கூடிய மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து கண்டிப்பா அரசாங்கம் மேற்கொள்ளணும்.